ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பால் வச்சு ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரைஸ் குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது இன்னும் டேஸ்டியாக வரும் ரெசிபி. எண்ணெய் காஞ்சோன்னு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி லீஃப் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்து பொரிய விடுங்க. கொஞ்சமாக காஞ்ச திராட்சை போட்டு நல்லா பொரிய விடலாம். எல்லாம் பொரிஞ்சோன்னே இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 20 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கலருக்காகவும் புளிப்புக்காகவும் கொஞ்சமாக சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனப்பட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கோம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ரைஸுக்கு வந்து 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றாமல் வெறும் தேங்காய் பால் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் பால் கொதித்தோன்னே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஊற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புனா கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அப்புறம் வந்து நம்ம ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் ரைஸ் குக்கருக்கு மாற்றியாச்சு. ரைஸ் குக்கரில் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரெசிபி பண்ண. ஆட்டோமேட்டிக்காகவே வெந்தோடனே ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய கோகோனட் மில்க் ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. சைடில் விட்டு கிண்டி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. லைட்டாக நல்லா வெந்துடும். சூப்பரான டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.